தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிமேல்தான் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அதிரடியான மாற்றம் கிரகநிலைகளின் அமைப்பில் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக ஏற்பட போகிறது. முதன்மையான யோக பலன்களை ஜென்மத்தை விட்டு விலகக்கூடிய குரு பகவான் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இனிமை பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த வாரத்தில் இருந்து இனி வரக்கூடிய ஒரு ஆண்டுகளுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக ரிஷபராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானிடமிருந்து பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். ஏனென்றால் ஜென்மத்தை விட்டு விலகக்கூடிய இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டு இருக்கிறார். தனஸ்தானத்திற்குரிய அற்புதமான பலன்களை ரிஷபராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே வளர்ச்சியில் ஏற்பட்ட தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும். அடமானம் வைத்த நகைகளை மீட்பதோடு அடமானத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை மீட்கக்கூடிய வகையில் பண வரவு எதிர்பார்த்தபடியும் அதே சமயம் எதிர்பாராத பல வகையில இருந்து உங்களுக்கு அந்த பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளை நிறைவாக நேர்கதியில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி குரு பகவானின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க. முழு முதல் சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான். எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் 3 ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் வாரத்தின் துவக்கத்தில். அதற்கு பிறகு 4, 5 என பல இடங்களை வலுப்படுத்த போகிறாருங்க. வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய ராசியின் ராஜ யோகாதிபதியும் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை வெற்றிகரமாகவும் நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. பல காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பாடுபட்டு உழைத்த உங்களுக்கு அதற்கான பலன் நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் உண்டு. அடிக்கடி சந்தித்து வந்த குறுக்கீடுகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதோடு காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றமும் பண தட்டுப்பாடு விலகுவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. சனி திருக்கணிதத்தின்படி லாபத்தில் வலுவாக அமர்ந்து விட்டார். அதே சமயம் இந்த வேளையில் வாக்கியத்தின்படி கர்மத்தில் வலம் வருகிறார். வாக்கியத்தின்படி ராகுவும் கர்மத்தில் நுழைந்து விட்டார். மோட்சக்காரகரான கேது சுகத்தில் நுழைந்து விட்டாருங்க. சனி மற்றும் ராகு கேதுவின் அமைப்பு முன்னேற்றங்களை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது மற்றும் சனியின் அமைப்பு மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. சனி பகவான் லாபத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டும். தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்க முடியும். எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய சங்கடங்களை களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. உங்களுடைய தசாபுத்திகள் இந்த வேளையில் வலுவாக இருப்பின் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உண்டு. அதையே ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை உறுதியாக உங்களை தேடி வரப்போகிறது. நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமைவதால் தொழில் ரீதியாக வளர்ச்சியை காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மூலதனங்களை அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. சுகஸ்தானத்தில் மிக வலுவாக கேது நுழைந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் இந்த தருணத்தில்
எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையான சிந்தனையுடன் பல பணிகளை அணுகுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை கேது ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் தொழில் ஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார். எனவே தொழில் ரீதியாக இந்த தருணத்தில் இனிமேல்தான் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் வருமான உயர்வுக்கான நல்ல சந்தர்ப்பம் முதன்மையாக ரிஷபராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் லாபத்தில் அதீத உச்சபலம் பெற்று ராசியின் அதிபதியான சுக்கிரன் பலம் பெறுகிறாருங்க. சுக்கிரன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் கலைத்துறை, அரசியல் துறை, போக்குவரத்து துறை, விவசாயத்துறை, ஆசிரியர் துறை, கணினித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை என பல்வேறு வகையான துறைகளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய எண்ணம் பூர்த்தியாகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். பல வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய திறமைகளையும் படைப்புகளையும் வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்பும் கிடைக்க போகிறது. இந்த தருணத்தில் ஆடை ஆபரண சேர்க்கையும் திருமணம் போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் தடையில்லாமல் ராசியின் அதிபதி லாபத்தில் வளம் வருவதால் கைகூட போகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் தைரியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை முழு மனதுடன் திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் உண்டு. உங்களுடைய கடின உழைப்பிற்கேற்ற பாராட்டு நிறைவாக கிடைப்பதோடு இந்த தருணத்தில் மங்களக்காரகனின் அமைப்பால் சொந்த வீடு வாங்குவதற்கான யோகமோ வீட்டுமனை வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உருவாகிறது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்பம் சார்ந்த சூழல் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் விரயத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வரும். ஆனால் அதே சமயம் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உள்ளது. எனவே கவனத்துடன் இருக்க வேண்டும். அவருடன் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதனும் இணைந்து விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை வலு சேர்க்கிறாருங்க. புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் அலைச்சல் அதிகரித்தாலும் உயர்கல்வி சார்ந்த பணிகள் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வாரத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் இனிமேல்தான் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயம் கிடைக்கும்.